இந்த வாரத்திலும் தொடர்ந்து 136 சங்கீதத்தின் பகுதியிலே நான் ஓடு பகிர்ந்து விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நான் 136 சங்கீதத்தை நான் சொன்னேன். அந்த 26 வசனத்திலே 19 வசனங்கள் ஆண்டவர் நடப்பித்த ஏற்கனவே செய்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தோம். ஆண்டவர் பிரித்தார், உண்டாக்கினார், அழைத்தார், இதெல்லாம் கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து 19 வசனங்களிலே எப்படியா இஸ்ரவேலை நடத்தினார், என்னென்ன அற்புதம் செய்தார் என்பதை குறித்து அவர் குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் கடந்த ஆரம்பத்திலும் முடிவிலும் மாத்திரம் நிகழ்காலத்திலே ஆண்டு 2 வார்த்தைகளை பயன்படுத்தினார். அந்த ஒரு வார்த்தையை கடந்த வாரத்திலே நாங்களோடு செய்கிறார் என்கிற அந்த வார்த்தையை மையமாய் வைத்து கர்த்தர் இன்றைக்கும் செய்கிறார், எல்லாம் செய்கிறார். அவர் காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நாளோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் அந்த வசனத்தின் 25 வசனம், அந்த அதிகாரத்துடைய முடிவில் நான் சொன்னது போல ஆரம்பத்திலும் முடிவிலும் 2 காரியத்திலும் ஆண்டவர் செய்கிற நிகழ்காலத்தில் நடப்பிக்கிற காரியங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். வாசிங்கள் 25 வசனம். ஆகாரம் கொடுக்கிறவர், கொடுக்கிறவர் என்கிற வார்த்தை, இந்த வார்த்தை தான் போன வார்த்தையை செய்கிறவர் என்கிற வார்த்தையை நான் பேசினேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை கொடுக்கிறவர் என்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிற ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்களேன். ஆனா மற்றவங்களெல்லாம் அந்த துணைக்கு எடுத்துட்டு சொல்லுவாங்க, மற்றவரெல்லாம் எப்படிதான் கெடுத்துடுவாங்க. நம்ம ஆண்டவர் கெடுக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்களேன். கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை குறித்து வேதத்தை தியானித்துள்ள பல காரியங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாக உலக பிரகாரமாக பல காரியங்களை ஆண்டவர் நினைப்பூட்டினார். தேவனுடைய வார்த்தைகள் வந்தது. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய தேவன் இந்த உலகத்தில் நமக்கு செய்யக்கூடிய கொடுக்கூடிய காரியங்களை குறித்து நான் சொல்ல முடியும். ஆவிக்குரிய பல காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்படுகிறது. அதை கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சித்தமானால் இன்னொரு நாளில் சொல்ல முடிய விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை குறித்து நானோடு பேசும்படியாக விரும்புகிறேன். அவர் கொடுக்கிற ஆண்டவர். மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிறோம். பின்பகுதியிலே நன்மையானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்படுகிறது. என்ன காரியங்களை கொடுக்கிறாரோ? சத்தமா சொல்லுங்க. அப்போ நன்மையானவரை கொடுக்கிறார். தேவன் நன்மையானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அவர் எழுதுகிறார். தேவன் கொடுக்க வேண்டும் சொன்னால் நன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்கிற கர்த்தர், நன்மையான காரியங்களை கொடுக்கிற கர்த்தர். ரொம்ப ஆச்சரியமான ஆண்டவர். சொல்லும் பொழுது அவனுக்கு முதல் அதிகாரத்தில் அந்த தொலைந்து போன காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இடையில உள்ள அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே செல்வ செருக்கை குறித்து எழுதப்படுகிறது. அப்படி எழுத முடியாது சொன்னா கர்த்தர் கொடுத்தார். யார் கொடுத்ததா? சத்தமா சொல்லுங்களேன். அத்தனை ஆடுகள், அத்தனை மாடுகள், அத்தனை வேலைக்காரிகள், அத்தனை செல்வங்கள் எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். இன்னும் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பார். பல நேரத்தில் நான் என் சம்பாத்தியத்தினால வாங்கினது கர்த்தர் கொடுத்தார்ல. அதனால தான் எந்த பொருளை வாங்கினாலும் நான் ஜெபிக்கிற, ஆண்டவரே நீங்க அதை கொடுத்தீங்க. ஒருவேளை நீங்க சேர்த்து வச்சு உண்டியல் போட்டு புருஷனை தெரியாம மனைவி தெரியாம உண்டியல் போட்டு வாங்கியிருக்கலாம். ஆனாலும் அது யார் கொடுக்கிறது? தேவன் கொடுப்பது. ஏன்னா யாக்கோபு 1 அதிகாரம் 17 வாசிக்கிறோம், 7 வாசிக்கிறோம். எல்லா நன்மையான ஈவுகளும் எங்க இருந்து வருதான்? ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. அவை நல்லா அறிந்தோடு. ஏன்னா கொடுக்கிறவர் யார் தான்? கர்த்தர். ஆண்டவர் தான் கொடுக்கிறவர் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். நமக்கு தருகிற எல்லா நன்மைகள், நமக்கு தருகிற தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவனால் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 30 அதிகாரத்தில் யாவொரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பு அந்த வசனத்தை நினைப்பூட்ட முடிய விரும்புகிறேன். நீ பல நேரங்களில் மனிதனை தான் கொடுக்கலான்னு எதிர்பார்க்கிறோம். மனிதனுடைய ஆசீர்வாதம் வர நினைக்கிறோம். ராகவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா திருமணமான பின்பு பிள்ளை இல்லை, மற்றெல்லாம் பிள்ளை இருக்குது. இப்ப 30 அதிகாரம் முதல் வசந்த வாசியா. அப்போ
ஆ எனக்கு என்ன கூடும்? அவ என்ன நினைச்சா தனக்கு வர வேண்டிய ஆசை யார் மூலம் வரணும்? யாக்கோபு மூலமா தான் அவன். அப்பதான் அவன் இல்லாவிட்டா என்ன செய்யறேன்? சாகிறேன். நமக்கு மனிதன் அல்ல, யார் மூலமா வந்தாலும் கர்த்தர் தான் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஒரு உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய உள்ளத்துல ஆழத்துல இருக்க வேண்டும். சோ ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் என்பதை சொல்லி எப்பவுமே நான் ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது அதற்கான நிபந்தனைகளை சொல்லாமல் இருக்கிறது இல்லை. ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் ப்ரொஜெக்ட் பண்ணதில்ல, எல்லாவற்றிலேயும் அங்க ஒரு கடையில் போய் எந்த பொருள் வாங்கினாலும், அல்ல ஜவுளி கடையில் போய் எந்த துணி எடுத்தாலும் அதில் ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்ல என்ன இருக்கும்? விலை இருக்கு. அப்படித்தானே? அதில் என்ன போட்டிருக்கு? விலை இருக்கு. அதே மாதிரி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு டேக் ஒன்று போட்டிருக்காரு. அதில் இருக்கு என்ன செய்யணும் அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதையும் நினைப்பூட்ட முடியாது விரும்புகிறேன். ஆகவே நீ வரப்போற நாட்களில் தேவன் கொடுக்கிற ஆண்டவருடைய கண்கள் கொடுக்கக்கூடிய கர்த்தர் மேல பதிக்கப்பட்டிருக்குமானால் நம்ம ஆசீர்வாதம். அது பிறகுதான் ராகேல் தெரிஞ்சு, ஓஹோ எனக்கு வர வேண்டிய ஆசை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி அதை பிறகு கர்த்தர் நோக்கி பார்க்கிறாள் என்பதாக வேதத்தில் எழுதப்படுவதை வாசிக்கிறோம். ஆகவே எல்லா நன்மையான ஈவலும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் தான் இறைவது. அவர் தான் கொடுக்கிறவர். நன்மையானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்படுகிறது. அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் சொன்ன ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோடு சில காரியங்களை பேச முடியாது போகிறேன். ஆண்டவர் கொடுக்கிறவர் என்கிற காரியத்தில் முதலாவது வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசி. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். சுவாசத்தை என்ன செய்றாரு? சத்தமா சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் யாரு கொடுத்திருக்கிறது? இன்னைக்கு வரை கொடுத்துட்டே இருக்கிறார். அப்படித்தானா? சுவாசத்தை கொடுக்கிறவர். இந்த பிரசன்ட் டென்ஸ் சொல்லப்படுகிறது. கொடுத்தவர் அல்ல, கொடுக்கப்போறவர் அல்ல. என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். கடந்த காலங்களில் கொரோனா புயல தாண்டி வந்தோம். எத்தனை மரண செய்திகள் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பிரச்சனை அந்த நாட்களில் என்ன? மூச்சு விட முடியல. மூச்சு விடுறதுக்கு என்ன வேணும்? சுவாசம் வேணும். பணம் உள்ளவர்கள் போய் என்ன செய்வாங்க? ஐசியூ அட்டன் பண்ணி அவங்களுக்கு செயற்கை சுவாசம் வைக்கப்படுது. ஆனா அது கூட பணமுள்ள அநேகருக்கு என்ன செய்யல? கிடைக்கல. யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் பெரிய பெரிய செல்வந்தர்கள், டாக்டர்ஸ் எத்தனை கடந்து விட்டார்கள். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால காலைல எந்திரிச்சோடனே காப்பியை குடிச்சிட்டு எந்திரிக்க கூடாது. ஜெபம் பண்ணிட்டு எந்திரிக்கணும். ஆண்டவரே நீ காலையில் எனக்கு உயிரை கொடுத்தீங்களே, சுவாசம் கொடுத்துருக்கீங்களே, உமக்கு சோதரம். ஆமா, எந்திரிச்சு மூக்கில் சுவாசம் தான் பாருங்க. அது இல்லைன்னா ஒன்றும் கதை நடக்காது. சில காலையில் எந்திரிச்சோடனே நேரப்பட வேலையில் தரிக்கிறதா விஷயம். ஜெபம் பண்ணும். ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. காலையில் எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படிலாம் பாரு. கடந்த வாரத்தில் நம்முடைய எஸ்ஆர் கண்ணாவுடைய உறவினர் சித்தி மகன் வந்து இறந்து, வாலிய பையன். வெளிநாட்டு வேலைக்காக எல்லாம் ரெடியாச்சு. அடுத்த நாளாக என்னை பிரயாணம் பண்ணி போகணும். முதல் நாள் பைக்கில் போயிருக்கிறான். ஃபோன் வந்து செல்ஃபோனை பாக்கெட்டில் எடுத்துக்கேன். நிலை தடுமாறி விழுந்து ஸ்பாட் அவுட். ரொம்ப பரிதாபமான நிலைமை. எத்தனை பேருடைய நிலைமை பாருங்க. எத்தனை செய்திகளை கேள்விப்படும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, விபத்துக்கள் வந்தது, தீமைகள் வந்தது. ஆனால் கர்த்தர் ஜீவனை இம்மட்டும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு நன்றியா இருக்கணும், நன்றி உள்ளா இருக்கணும். பாருங்க, ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். அந்த வார்த்தை எத்தனையோ முறை பைபிள் வாசிக்கிறேன். அந்த கொடுக்கிறவர் நிகழ்காலத்தில் நான் சொன்ன போல 110 எத்தனையோ முறை வாசிருக்கும், சர்ச்சிலே வாசிருக்கும். ஆனால் கர்நாடகா அந்த பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கொடுக்கிறவர். அவர் நம்ம நன்றியா இருக்க வேண்டும். ஜீவனை ஒவ்வொரு நாள் கொடுக்கிற கர்த்தர். டெய்லி ரினியூ பண்ற மாதிரி தான். அப்படித்தானா?
நைட்டில் படுத்துட்டு காலையில் எந்திரிப்போம்ன்றதுக்கு எந்த விதமான நிச்சயம் கிடையாது யாருக்கும். ஆனால் ஆண்டவர் சுவாசத்தை கொடுக்கிறவர் கொடுத்து, ஆகவே அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. ஆண்டவரே நமக்கு நன்றி அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நன்மையாக இருக்கணும். சிறுபிள்ளையாலும் சரி, வாலிபனாலும் சரி, பெரியவனாலும் சரி, நன்றியாக இருக்கும். இன்னைக்கு அநேகத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஜோமன் என்ன கிடைச்சிச்சு? இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருக்கிறார். யோசிப்பார். இந்த காலவெளியிலே அவர் ஜீவனை கொடுக்கிற கர்த்தர், ஜீவனை கொடுக்கிற கர்த்தர். அடுத்து வாசிங்க, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானத்தை கொடுக்கிறவர் சம்பூர்ணமாய், ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா? அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஞானம் மிக அவசியம் எல்லா காரியத்திற்கும். நீங்க பிரசங்கில வாசினா அவர் சொல்லுகிறார், ஞானம் என்பது எல்லாவற்றுக்கும் நாங்க முக்கியம் என்பதாக எழுதப்படுவதை வாசிக்கிறோம். நீதிமொழியில் எழுதும் பொழுது ஞானமுள்ளவர்களை குறித்து எழுதுகிறார். ஞானமுள்ளவர்களை குறித்து எழுதுவதை பார்க்கிறோம். எருமை குறித்து போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளும் சொல்லி பார்க்கிறோம். இயேசுவே ஞானம் என்று வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 29ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும். அப்ப ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. கொடுப்பார். சிலர் எனக்கு ஞானமே இல்லை அப்படின்னுவா. இல்லை, ஆண்டவர் இயேசு இருப்பார். ஆனால் நீ படிப்பறிவாக இருக்கலாம், ஆனால் ஞானமா வாழ முடியும். ஞானம் என்பது மிக முக்கியம். அந்த இதில் பார்த்து ஞானம் என்றால் என்ன என்பதை குறித்து விளக்குள்ள பார்க்கும் பொழுது, அறிவை சரியாய் பயன்படுத்துவதுதான் என்னது ஞானம். அநேகருக்கு அறிவு இருக்கு, ஆனால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த. அறிவு எல்லா காரியத்துக்கும், ரோக அறிவு இருக்கும், ஊழ குறித்த அறிவு இருக்கும், எல்லா அறிவும் இருக்கும், ஆனால் சரியா பயன்படுத்தல. ஞானம் என்பது என்ன? அறிவை சரியா என்ன செய்யறாங்க, பயன்படுத்துவது. சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஞானத்தை பார்க்கிறோம். 2 பேருடைய பிள்ளைகள், ஒருத்தருடைய பிள்ளை மரித்து போன வேளையிலே வந்த ஞானம், அறிவு இருந்துச்சு, சரியா பயன்படுத்தணுமே. அப்ப நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறவர். உலக அறிவல்ல, உலகத்தின் காரியம் அல்ல. தேவன் ஞானத்தை கொடுக்கிறவர். The divine wisdom, தெய்வீக ஞானம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்தில் எல்லாவற்றிலும் ஞானம் நமக்கு தேவை. தானியேல் கர்த்தர் கொடுத்தார் இந்த ஞானத்தை. அதனால்தான் பாபிலோன் தேசத்திலே மற்ற ஜோசியர்கள் எல்லாரை காட்டிலும் சிறந்து உள்ள காரணம் என்ன? கர்த்தருடைய ஞானம். நீ வாலிபர் நல்லா கவனிங்க. வாழ்க்கையில படிப்பு, மற்ற எல்லா காரியத்துக்கும், வேலை, மற்ற காரியத்துக்கும் ஆண்டோட ஞானம் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சொல்லப்படுகிறது. அந்த வசந்த வாசிங்க. அப்போ யாக்கோபு நிருபம் 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் ரொம்ப அழகா சொல்லப்படும். ஒருவரையும் சத்தமா சொல்லுங்க. அப்போ இது உனக்கு தெரியாதா அப்படின்னு அப்புறமா சொல்லுவான். நீ சில மனுஷன் கேட்டானா இதுவே உனக்கு தெரியலையே அப்படின்னு பரியாசம் பண்ணலாம்.
நம்மளை ஏழமா சொல்லலாம், கடிந்து கொள்ளலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் நினைச்ச மாட்டாரா? கடிந்து கொள்ளவே மாட்டார். உனக்கு ஞானம் வேணுமாப்பா, நான் தாரேன், நான் தாரேன். ஆகவே தேவன் கொடுக்கிற தேவனா இருக்கிறதுனால அதை பெற்று அனுபவிக்கிற ஜனமா நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் யாவருக்கும் எப்படி கொடுக்கிறாரா? ஆமா. அப்ப சாலமான கொடுத்தாரு, அப்ப நம்ம கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். பாரபட்சமில்லாதவர் கொடுக்கிறது, அதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு இருக்க அறிவுல சாத்திருவேன், எனக்கு இல்ல ஆண்டவரே, உம்முடைய ஞானம் தான் ஆண்டவரே, உம்முடைய ஞானம், உம்முடைய ஞானம். நாட்டில் ஆண்டவரை கேட்டு பாருங்க, கர்த்தர் அவருடைய ஞானத்தை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கொல்லூர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். என்ன கொடுக்கிற தேவன்? என்ன அழகா சொல்ல, கொடுக்கிற ஜெயம் கொடுக்கிற தேவன். எந்த சூழ்நிலையும் சரி, என்ன காரியமானாலும் சரி, நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய படிப்பில், உங்க தொழிலில், உங்களுடைய வேலையில் ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர். 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட வாசிங்க. எங்க இருந்து ஜெயம் வராது? கிழக்க பக்கம் பார்த்தா, ரா காலத்தை பார்த்தா, நல்ல காலத்தை பார்த்தா, அதெல்லாம் என்ன வராது? ஜெயம் வராது. நீங்க அநேகர் பார்க்குறாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து பூனை குறுக்க போனவொடனே வீட்டுக்கு திரும்பி போயிட்டு வர்றது. ஏன்னா பூனை போயிடுச்சான். சித்திக்காத காரியம், உலகாது. எங்கிருந்து ஜெயம் வராது? ஜெயமோ எங்க வரும்? வாசிக்கிறோம், குதிரை யுத்தங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ எங்க வரும்? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியை எடுக்கணும். ஆனா ஜெயத்தை யார் தருவார்? கர்த்தர் தருவார். இந்த வருஷம் படிக்க ஆரம்பிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பத்தை எல்லாம் படிக்க ஆயத்தம் பண்ணுங்க, ஆயத்தமாங்க. ஆண்டோட ஞானத்தை கேளுங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெயமோ என்ன வரும்? கர்த்தரால் வரும். அதை ட்ரஸ்ட் பண்ணும். நான் ஏன் முயற்சி பண்ணுகிறேன், என்னுடைய பகுதியை நான் நிறைவேற்றேன். ஆனால் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர், ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். 144 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்ற வாசிங்க. 144 சங்கீதம் 10 வசனம். நீரே ராஜாக்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ? ஜெயத்தை தந்து. பார்த்தீங்களா, அவர் தான் ஜெயத்தை தருகிறார் ராஜாக்களுக்கும். இந்த வருஷத்தில் போராட்டம் வரலாம், விதமான பாதை வழியா போகலாம். விசுவாசிங்க, எனக்கு அதில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்டில் கொடுத்திருக்கலாம், ஆனால் இப்போ அவர் கொடுக்கிறவர், நிகழ்காலத்திலே கொடுக்கிறவர். ஐத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நினைவுறுத்தும்படியாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிகழ்காலத்தின் தேவன், வருங்காலத்தின் தேவன் மாத்திரமல்ல, அவர் நிகழ்காலத்தின் தேவனா இருக்கிறார். அதான் சொன்னாரு, மோசே கேட்டான், உன் பத்தி கேட்டான், நான் என்னையா சொல்றது? இருக்கிறதாகவே இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்னு? இருக்கிறவராக நினைச்சேன், அப்பவே தான் பார்க்கிறேன். இன்னைக்கு அவர் மாறாதவர். நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறவர். தானியேல் பாபிலோன் தேசத்தை நமக்கு தெரியும். அவன் வாழ்ந்தான், அடிமையாய்த்தான் கொண்டு போகப்பட்டான். ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் வாசிங்க. தானியேல் 6 கடைசி. இந்த ராஜாக்களின் நாட்கள் எல்லாம் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஆண்டவர் தான் ஜெயத்தை கொடுக்கார். எழுதப்பட்டிருக்கிறது, அதே ஆண்டவர் இன்னைக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், இன்னைக்கு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கை. நம்ம கிறிஸ்துவை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. அதை கேட்க, ஆண்டவரே எனக்கு நீங்க செய்யுங்க, நடத்துங்க ஆண்டவரே.
எப்போ ஆண்டவர் கொடுப்பார் என்பதை குறித்து நான் சற்று விளக்கமாக இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். 2 வார்த்தை சொல்லிட்டு அதான் விரிவாக தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் கொடுக்கிறவர் தான். ஜெயத்தை கொடுக்கிறவர், சுவாசத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, 119 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 119 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். என்ன வார்த்தை, என்ன அழகா தான் பாருங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அதனால மத்தேயுல வாசித்தோம், நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நாம் ஷோகேஸ் வைத்து பார்ப்பதற்கல்ல, நாம் அனுபவிப்பதற்கு நன்மையான இடம் செய்வாங்க தருகிறார். இந்த உலகத்தில் நாம் நல்லா இருக்குன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க முடியாத கர்த்தர் விரும்புகிறார். அது அவருடைய விருப்பம். நம் ஒன்றிலும் குறைவாக இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய இருதயத்துடைய வாஞ்சை. நாம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் விரும்புகிறோம். நாமே விரும்புவதால் நமக்காக ரத்த சிந்தி நம்ம விலைக்கு வாங்கி நம்முடைய தகப்பன் நம்மை குறித்து எப்படி இருப்பா யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பிடித்துக் கொள்ளும், இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும். ஆண்டவரே, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. டிமாண்ட் பண்ணலாம். ஏன் வேணா, எழுதப்பட்ட வார்த்தைகள், தேவன் சொன்ன வார்த்தைகள், மனுஷன் அல்ல, ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள். கடந்த காலங்களிலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்தவான்கள் அனுபவித்தார்கள், ஆண்டத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு ருசி பார்த்துட்டு அப்படியே விட்டுற கர்த்தர் இல்லை. நமக்கு சம்பூர்ணமான திருப்தி அடைகிற வரை கொடுக்கிற கர்த்தர். விசுவாசி வந்த காலம் எந்த காரியம் உங்களுக்கு தேவை இருக்கு, எந்த நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரே கொடுக்கிறப்ப சொல்லி நான் பார்ப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு நான் எப்பொழுது கர்த்தர் கொடுப்பார் என்பதை குறித்து சற்று அழுத்தமாய் சொல்லப்படி விரும்ப வாசியாபம். உபாகமம் 8:18. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன கொடுக்கிற கர்த்தர்? அவர் தான் பலனை கொடுக்கிற. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் பலன் வர்றது இல்லை, சாப்பிடணும் கட்டாயம். ஆனா எங்கிருந்து வருது பலன்? அவர் கொடுக்கிற கர்த்தர், பலனை கொடுக்கிற கர்த்தர். நீ பலன் ஆண்டவரை கேட்ப, ஆண்டவரே இந்த பலனை தாங்க. தேவன் தமிழக ஜனத்திற்கு பலன் தந்தோடு ஆசீர்வாதம் எழுதப்படுகிறது. பலனை கொடுக்கிற ஆண்டவர். ஏசாயா 40:21 வாசியாப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? அந்த வசனத்தை நம்ம நாட்டில் பற்றி கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நமக்காக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பலவீன நேரங்களில் வார்த்தை பிடித்துக் கொண்டாண்டு இந்த பலவீன நேரத்தில் சோர்ந்த நேரத்தில் பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீரே, நீ கொடும் ஆண்டவரே, கொடும். சம்பாதிக்கிறதான பலனை கொடுக்கிற ஆண்டவர். அவர் விசுவாசி பண்ண காலங்களை அடுத்த ஒன்று வாசியாப்போம். 147:9. ஆகாரம் கொடுக்கிறவர். என்ன கொடுக்கிறாரா? சாப்பாடு கொடுக்கறது யாரு தான்? கர்த்தர் தான். சாப்பாடு கொடுக்கிறவர். என்ன ஆகாரம் வேணும் அவர் கொடுப்பார். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் கொடுப்பார். பார்த்தா உபாகமத்தில் எழுதப்படுகிறது. வாசிங்க, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வாசிங்க. அப்போ
அண்ணன் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? சாப்பாடும் துணியும் தராரா. அன்னவஸ்திரம் கொடுக்கிற கர்த்தர். இல்ல என்ன அழகா எழுதப்படும் வாசிங்க. ஆண்டவர் ஏதோ நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சரீரப்பரம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கடந்த நாட்டில் சொன்னேன், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அற்புதங்கள்ல பிரதான அற்புதங்கள் எல்லாம் எதுக்காக? அவங்க சரீரப்பிரகாரமான தேவை சந்திப்பதற்காக. இயேசு உலகத்தை வந்தவர்களும் சரீரப்பிரகார காரியத்திலாம் கண்களை குருடான கண்களை திறந்தார், செவிட்டு அதை திறந்தார், எல்லாமே ஆனது பார்க்கிறோம். ஆகவே ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். நீ வர்ற காலங்கள் பஞ்ச காலமா இருக்கலாம், டிமாண்டான காரியமா இருக்கலாம். என்ன பஞ்சம் வந்தாலும் நம்ம டிமாண்ட், ஆண்டவரே நீர் எனக்கு ஆகாரத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 78ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 24 வசனம் வாசிக்கும். 78ஆம் சங்கீதம் 24 வசனம். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு என்ன செய்யாரா? கொடுத்தா. பழைய ஏற்பாட்டிலே கொடுத்துருப்பாருன்னா ஏன் புதிய ஏற்பாட்டில் வாழ்க்கை நம்ம கொடுக்க மாட்டார்? யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள், ஆனா புதிய ஏற்பாட்டில் நான் நீங்களும் இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட சொந்த பிள்ளைகள், நிச்சயமா நமக்கு கொடுப்பார். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். ஆனால் கால்வெளியிலே நம்ம சொல்ல போற காரியம்னா, அவர் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதை மாத்த சொல்லிபடி விரும்புகிறேன். அதை நம்ம நிறைவேற்றினோம்னா ஆண்டவர் நினைச்சு வராங்க, ஆகாரம் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அணைப்பதற்கு சகலமான நன்மையை கர்த்தர் கொடுப்பார், எல்லா நன்மையையும் அவர் கொடுப்பார். ஆனா ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால் நிபந்தனை என்ன? வாசிக்கும் முதலாவதாக நல்ல தெரிந்த வசனம் மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும்? எப்ப கர்த்தர் கேட்பாரு? எப்ப கொடுப்பாரு? யார்கிட்ட கேட்கணும்? யாக்கோபு ராகேல் மாதிரி மனுஷனை கேட்கிறதா? இல்ல. யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்க வேண்டும். எது வேணாலும் சரி ஆண்டவரை கேட்கலாம். அந்த 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அப்படியே எழுதப்படுகிறது. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வாலிபுலையும் சரி சின்ன பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும். எது தேவையான கர்த்தர் நோக்கி பார்க்கும்படியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்க பணம் வச்சிருக்கலாம், வாங்கி தருவது பணம் கையில் இருக்கலாம், ஆனா பிள்ளை கேட்டா உடனே வாங்கி தராதீங்க, கர்த்தரை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கும் கையில காசு இல்லாம போகும். அன்னைக்கு கேட்கும் பொழுது அன்னைக்கு கையை வலிக்க முடியாது. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை கர்த்தரை கேட்கும்படி பழகிட்டீங்கன்னா அவங்க வாலிப நாட்கள் வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் கர்த்தரையே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. சில பெற்றோர் சொல்வார், மாமா வர்றாரா கேள்றா, தாத்தா வர்றாரு கேளு, கேளு இப்ப கேளு, பிறகு நாளைக்கு ஆட்ட போய் கேட்ப செத்த பிறகு. அவனா போயிடுவாங்க. அதுக்கு பிறகு ரோட்ல இருக்கிற ஆள்கிட்ட கேட்பான். கர்த்தரை கேட்கப்படாதுங்க. விசுவாச குடும்பங்கள்ல பிள்ளைகளை என்ன காரியமானாலும் யாரை கேட்கப்படணும்? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை கேளு, ஆண்டவரை கேளு, ஆண்டவரை கேளு. அப்ப இந்த பிள்ளை சொன்னா வளர 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 எந்த காரியமானாலும் ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக் கொள்வான். அவனுக்கு பெரிய விசுவாசம் உண்டாகும். ஆண்டவரை கேட்க பழகணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? எதனாலும் சரிதான். எதை கேடை காடை கேட்டாங்க கொடுத்தார். ஆண்டவர் ஏச்சை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. கேட்டான், ஆண்டவரே எல்லை பெரிதாக்கணுமாப்பா, தீயனை அணுகக்கூடாது ஆண்டவரே, என்னை ஆஸ்வதிக்கணும் ஆண்டவரே கேட்டான். கேட்டதை கர்த்தர் செய்யாருங்க கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா? நம்ம கேட்கும்போது அவருடைய சமூகத்தில். அதனாலதான் பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தால் வேண்டினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க தெரியும். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தேவை, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு தேவை. ஆண்டவர் தருவார். எப்படி தருவான்னு தெரியாது, எப்படியும் அவரால் தர முடியும். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் யார் மூலமாயும் எதை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். அவர்கிட்ட கேட்ப எதானாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் தர முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாருடைய புத்திசாலியில் இருக்கிறது. ஆண்டவரை கேட்கிற பழக்கத்தை உருவாக்கும். எதுவானாலும் கர்த்தரிடத்தில் கேட்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும். இரண்டாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எப்படி கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படும். இல்ல, அங்க என்ன செய்யப்படுகிறது? அள்ளி கொடுக்கிறார் ஆண்டவர். யோசிப்பார். எப்ப? தேடும் பொழுது. எப்ப தேடணும்? முதலாவது வாழ்க்கை தேவன் ஞானத்தை தர வேண்டுமானால், அனுபவிப்பதற்கு எல்லாவித நன்மைகளை தேவன் தர வேண்டுமானால் உங்க வேலை அல்ல, கர்த்தரை தேடணும். வேலையின் மத்தியிலும், தொழில் மத்தியிலும், படிப்பின் மத்தியிலும், எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை தேடினீர்களானால் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார். அமைப்பதற்கு நன்மையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் நீ கர்த்தரை தேடுறது அநேகருக்கு விருப்பம் இல்லை, வேலையை தேடுவான். வேலை கொடுக்கிற முக்கியம், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கர்த்தர் கொடுக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உங்க சாப்பாடு கொடுக்கிற முக்கியத்துவம் கர்த்தர் கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க வேண்டும். ஆண்டவரை தேடும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, எது வேணாலும் உனக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடும். அங்க ஆகார பத்தி சொல்றாரு, வஸ்திரத்தை பத்தி சொல்றாரு, வருங்காலத்தை பத்தி சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. நீ தேடு, உனக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்பா, ஆண்டவரை தேடுவதற்கு சோம்பேறித்தனப்படக்கூடாது. காலையிலே எழுப்பி கர்த்தரை தேடணும். அதிகாலை 5 மணிக்கு டியூட்டி போனா போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படித்தானா? ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நைட் டியூட்டி போகிறது கஷ்டமாக தான் தெரியுது. அது இந்த ராத்திரி நேரம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கஷ்டமாக தான் தெரியுது. என்ன செய்ய? போய்தான் ஆகணும். அதெல்லாம் செஞ்சிடமே. ஆனால் கர்த்தரை தேடுறத மட்டும் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை முக்கியப்படுத்த வேண்டும். முதலாவது வரப்போற நாட்களில் குறைவுள்ள உலகத்தில் வாழ்றோம். நம்ம கர்த்தரால காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவன் நமக்கு எல்லாம் நன்மையை கொடுக்க வேண்டுமானால், ஜீவனை கொடுக்க வேண்டுமானால், சகல நன்மையை கொடுக்க வேண்டுமானால் கர்த்தரை தேடுறதை குறை வைக்காதீங்க. வேலை வாசிங்க, ஜெபிங்க, ஆராதனைக்கு வாங்க, அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க சொல்லுகிறான். முதலாவது தேவனை. அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கையில தேவனை தேடின ஒரு மனிதன் அதிகாலை தேடுற ஆண்டவரை சொல்லுகிறான். குறைவை தர ஆண்டவர். யோசிப்பாங்க. ஆடு மேய்த்திருந்தவன் ஆலயத்தை கட்டுகிற அளவிற்கு ஏராளமான பொன் வெள்ளி எல்லாவற்றையும் சமகரித்தவன் கொடுத்தான். இன்னும் இடத்துல ஏராளமா இருக்குன்னு சொல்லுகிறான். எல்லா விதத்திலும் ஆண்டவர் கொடுத்தார் அவனுக்கு. காரணம், கர்த்தரை தேடுறதுல அவன் குறை வைக்கவே இல்லை. ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிறார், எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தரை நான் தேட வேண்டும். நான் நேற்று இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்த்தேன். 122ஆம் சங்கீதத்தை வாசிங்க. முதல் வசனம். அந்த வசனத்தை வாசித்தேன். கர்த்தருடைய ஆலயத்தை போன்னு சொன்ன உடனே என்ன உண்டாயிட்டா? நமக்கு அநேருக்கு மகிழ்ச்சி இருக்கு.
ஆனால் படுக்கிறது எந்திரிக்க முடியல. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? எங்க காலுக்கு நிற்கிறியான்றாரு அடுத்த நிமிஷத்துல. அந்த வசனத்தை வாசிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்தில் சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷத்துல எங்களுடைய கால்கள் என்ன செய்தாங்க? நிற்கு. 4வது வசனம் வாசிங்க. அப்போ எதுக்கு போகணும் சர்ச்சுக்கு? சத்தமா சொல்லுங்களேன். 3 காரியத்தை பார்த்தேன். நேரம் வாசித்தேன். நேற்று வாசிக்க வந்து 3 காரியம் எனக்கு படிச்சிருந்துச்சு. ஆலயத்துக்கு போன சந்தோஷம். அடுத்த வேலையும் கால் என்ன செய்தாங்க? நிக்குது. எதுக்கு நான் போறேன்? அவரை சோத்தரிப்பதற்கு. வேற ஒன்றும் இல்லை. அவருடைய மோட்டிவ், நோக்கம் என்ன? தேவனை சோத்தரிப்பதற்கு. தாவீதுடைய அனுபவமா இருந்ததுனால தான் கர்த்தருக்கு எல்லா நன்மையும் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க அவருடைய வாழ்க்கையில. அதை இந்த கால்வளையில ஆண்டவரை தேடுவோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அப்போ கொடுங்கள், அப்போ உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடி நினைச்சுவார்கள் போடு. என்ன டெபினிஷன் பாருங்களேன். முதல்ல கேளுங்கள் கொடுக்கப்படும். 2வது தேடுங்கள் கூட கொடுக்கப்படும். 3வது இன்னும் அதிக பக்கம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடி நினைச்சுவார்கள் கொடுக்க வேண்டும். கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது பணத்தை மாத்திரம் நான் மீன் பண்ணி சொல்லவில்லை. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பங்கையும் கொடுக்கணும். பொருளாதாரத்திலே ஆசிரியக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நாம் கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதம். பணத்தை மாத்திரம் கொடுத்ததில்லை, நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய தாளங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கிற தாளந்துகள் நேரங்கள்லாம் அதெல்லாம் கணக்கில் ஒரு நாள் வைக்க போகுது. நான் எப்பயும் சொல்லுவேன், இந்த உலகத்துக்காக உங்க ஆஃபீஸ்க்காக எல்லாம் உழைச்சீங்கன்னா ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒன்றும் இருக்குல்ல இல்லை. அங்கே கூட திரும்பி பார்க்க முடியாது. ஆண்டவருக்காக நம்ம கொடுப்போமானா உண்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் கர்த்தர் கணக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரங்கள் கொடுக்கணும். ஆண்டவருக்காக நேரம் கொடுக்கிறத சோம்பேறித்தனமா நினைக்கூடாது. வீணான நேரம் என்று எண்ணக்கூடாது. தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு நேரமும் அது மிகுந்த பலன் உள்ளது. ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். அவை கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கூட கொடுக்கப்படும். கொடுங்கள் எப்படி கொடுக்கணும்? நல்ல அமைக்கு குள்ளுக்கு சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள். தரித்திரங்கள், பண கஷ்டங்கள், பொருளாதார கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா கொடுக்க வேண்டும். கொடுக்கும். நான் நம்முடைய சபையில கொடுப்பதை பற்றி நான் அதிகமாக பேசுறதில்லை, பிரசங்கம் பண்ண விரும்புவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது கொடுக்க வேண்டும். இருக்கிறத கர்த்தர் கொடுக்கிறதுலேருந்து கொடுக்கும். காரணம் அவர் தான் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். அப்ப பலனை கொடுக்கிற ஆண்டவருக்கு நீங்க சம்பாதிச்சதுல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கலாம்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பொருள் திருப்தியாய் இருக்க போவது இல்லை, இருக்க போவதில்லை. ஆயிரக்கணக்கான சொற்றை சொல்ல முடியும். ஆண்டவர் கொடுக்காதனால இருந்த தீமையும் சொல்ல முடியும். கொடுத்தனால பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தையும் ஆயிரக்கணக்காக சொல்ல முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க பழக்க வேண்டும். எல்லாரும் கொடுக்க பழக்க வேண்டும். சபையின் தேவையில் பல தேவையில கர்த்தர் சந்திக்க காரணம் என்ன? சபையாய் பல ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் சபையின் தேவை என்ன தேவையானாலும் கர்த்தரே தேவையான கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1
நேரங்களை கொடுப்போம். கற்றுக் கொடுத்த தாளம் மற்றவங்க நல்லா பேசுகிற தாளம் சிலருக்கு இருக்கும். கன்வின்ஸ் பண்ணுறது, ஆண்டவரை பற்றி பேசுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. வாசிங்க 111 சங்கீதம் 5 வசனம் வாசிங்க. இன்னொரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 111:5. கர்த்தர் பயந்தவர்களுக்கு, அப்ப யாரு கர்த்தர் கொடுக்கிறாரா? பயந்தவர்களுக்கு. தேவனுக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவன் எல்லா நன்மைகளை கொடுப்பார். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால அவன் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். தேவன் அப்பொழுது தீமையாய் காணப்படுவது போல காணப்பட்டாலும் நன்மையான இது கொண்டு நம்மை பார்க்கிறோம். ஆண்டவர் பயப்படுற பயம் உண்டாகட்டும். கர்த்தர் பயப்படும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்லா சொல்றாரு, கொஞ்சம் கேட்கறத நல்லா கவனிங்க. அவனுக்கு கொடுக்கப்படும். சரி, உலகத்துடைய ப்ரொசீஜர் என்ன? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லாதவனுக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் அதை விலகி கொள்ளணும்னா லூக்கா 19 வாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 20. அங்க ரோமைய நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா வியாபாரம் சம்பாதிக்கிறதான காரியங்களை கொடுத்த வாசிக்கிறோம். அப்படி சொல்லி வரும்பொழுது அவர் சொல்ற ஒரு வார்த்தை வாசிக்க பார்ப்போம். நீங்க 15 வசனம் 16 17 அதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப 19 வசனம் வாசிங்க. அப்போ 20 வசனம். ஆண்டவர் சில கிருபைகளை தாளங்களை அவருக்கு பகிர்ந்தளிக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? அபிவிருத்தி செய்யணும், அபிவிருத்தி செய்யணும். ஜெபிக்க கிருபை கொடுத்தா இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மற்றவர்களுக்கு சுவிசேஷ கிருபை கொடுத்தா அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆவிக்குரிய கிருபைகளை நீங்கள் அபிவிருத்தி பண்ணியிருக்கணும். இவன் என்ன பண்ணல? செய்யல. ஒரு ராத்திரி கொடுத்துட்டு போனாரு, அதை பத்திரமா வச்சிருக்கேன்னா அப்ப ஆண்டவர் சொன்னாரு வாசிங்க. அப்போ 25 வசனம், இப்ப 26 வசனம். அவன்கிட்ட புடுங்கி இருக்கிறவனுக்கு கொடுக்கான். என்ன ஆண்டவரே சொல்ல பாருங்க. உள்ளவன் எவனுக்கும் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இல்லாத இடத்தில். அப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறத நீங்க பயன்படுத்த 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 ஆண்டவர் என்ன செய்வாங்க? கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, தாவீதின் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? இப்போ நீங்களே 1 2 3 சொன்னீங்க. போறீங்களா? இவ்வளோ வசனத்தை கேட்டுட்டு எத்தனை பேர் படாருன்னு சொல்ல வேணாமா? 8 பேர். எத்தனை பேர் யுத்தத்துக்கு போனாங்க? 7 பேர் போனாங்களா? எந்த பைபிளில் எழுதியிருக்கு 7 பேர் போனாங்கன்னு? பைபிள் சரியாக வாசிக்கிறத பார்த்தா தெரியுது. எத்தனை பேர் போனாங்க? யார் யார் எடுங்க. நான் எத்தனை முறை சொல்லித்தரேன். 10 நாளைக்கு முன்னால் உங்களை யார் என்ன பேசினாங்கன்னா இப்போ ரெக்கார்டாக ஒப்பிப்பீங்க. அப்படித்தானா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரமா 17ஆம் அதிகாரம் வாசிங்க. 3 குமாரர். மொத்தம் எத்தனை? ஈசா வீட்டில் மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர். இப்ப எத்தனை பேர் யுத்தத்துக்கு போயிட்டாங்க? 3 பேர். தாவீது என்ன செய்யறான்? ஆடு மேய்க்கிறான். மீதி எத்தனை பேரு?
என்னடா அது கணக்கு? திரும்ப ஒன்று ரெண்டு சொல்லித்தன போலயே. 4 பேர், மீதி எத்தனை பேரு? 4 பேர். சரி, இப்ப அப்பா என்ன சொல்றாரு வாசிங்க அப்போ. 17ஆம் வசனம். யார்கிட்ட சொல்றாரு? தாவீது என்ன செய்யறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டவன். என்ன செய்யறவன்? ஆடுகளை மேய்த்தவன். இப்ப அப்பா அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ என்ன செய்ய போய் மற்ற 4 பேர்கிட்ட சொல்லிருக்கோமா சொல்லக்கூடாதா? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நான் வெட்டியாக இருக்கேன், அந்த வெட்டியா 4 பேருக்கு அவன்கிட்ட கொடு. இல்லை, உள்ளவன் எவனுக்கோ அதை என்ன செய்யப்படும்? கொடு. பொறுப்பும் கொடுக்கப்படும், வேலைங்க. அதனாலதான் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலை ஏன் தர தெரியுமா? உள்ளவன் எவனுக்கோ அது என்ன செய்யும்? இல்லாத இடத்துல இருந்து உள்ள இடத்துல. அப்ப என்ன செய்யணும்? கத்த நமக்கு கொடுத்துருக்க கிருபையை பெறணும். நான் சொன்ன ஒரு முறை, இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு பேர்லாம் சொல்ல மாட்டேன். அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சா டிவிஎஸ் ஓட்டிருந்தாப்புல. அப்போ அங்கே ஆஃபீஸில் ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், தம்பி ஸ்கூட்டர் கூட பழகிட்டேன்னா இதை கூட எட்டு போகலாம் பண்ணார். அது நான் டிவிஎஸ் விட்டு ஓட்டும் போகும்போதே இவ்வளோ வேலை ஸ்கூட்டர் ஓட்ட ஆரம்பிச்சேன்னா ஊரெல்லாம் சுற்றி அனுப்புவாங்க, நான் பழக மாட்டேன்னா. நான் சொன்னேன், சோம்பேறி சோம்பேறி தான். செயல்பட ஆரம்பிச்சேன்னா கத்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நாட்களில் தான் நான் டிரைவிங் பழகினேன். டிரைவிங் பண்ணாலும் இன்றைக்கி எந்த ஊருக்கு போனாலும் கார் ஓட்டு, இல்லாட்டி இன்றைக்கி அடுத்தால நம்பணும், அடுத்தால எதிர்பார்க்கும். கார் இல்லாத போது தான் கார் பழகினேன், கத்தர் கார் கொடுத்தார். சோம்பேறி கத்தர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். சோம்பேறி நினைச்ச மாட்டார், சொல்ல மாட்டார். நான் ஆரம்பத்தில் ஒரு பாஸ்டர்ட்ட வாழ்ந்தேன். இங்கே இல்லை, போடி நாயக்கனூரில் இருக்கும் பொழுது சர்ச்சில் ஒரு பாஸ்டர் எந்த ஒரு காரியம் செய்ய சொல்லுவார். தெரியாதுன்னு சொன்னால் அவருக்கு வர்ற கோபம் பயங்கரமாக வரும். என் கூட இருக்க ஆள்லாம் திட்டு வாங்குவாங்க. நான் மாத்திரம் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாலும் சரியான்னு கேட்டுக்கிடுவேன். கேட்டுட்டு அடுத்த பிறகு கேட்பேன், இதை எப்படியா செய்யணும்னு கேட்பேன். அவர் சொல்லிக் கொடுப்பார், அதை செஞ்சேன். அதனால இன்னைக்கும் ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆனால் நம்ம பிள்ளைகள் சொல்லுங்க, தெரியாது என்ன புறக்கணித்தல். சோம்பேறி கத்தர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். நல்லா கவனிங்க வாலி பிள்ளைலாம், கத்தர் உங்களுக்கு தெரியாட்டா கூட என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் பொறுப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நன்மையை கொடுப்பார். தாளனுடைய இனத்தை நான் 4 பேர் நான் பேச பழகினவன் கிடையாது. என்னை போல பயந்தாங்களே வேற யாருமே கிடையாது. ஏதாவது கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா 7 ரூபாய்க்கு 8 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்னா கூட 1 ரூபாய் நான் தான் போட்டு கொடுப்பேன் காசு. அப்படிதான் உள்ள ஆள் தான் நான். ஒண்ணுமே வாங்க தெரியாது. எப்படி கத்த நடத்தினாரு? கொடுக்கிற காரியத்தை உண்மையாய் செய்ய 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 ஹல்லேலூயா அபிவிருத்தி பண்ணும். சோம்பேறியா கூட கத்தோடைய காரியமானாலும் சரி, உங்க உலக காரியமானாலும் சரி, நீங்க ஒரே வார்த்தை எனக்கு தெரியாதுன்னு முடிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். அது சோம்பேறிட்டு வர்ற வார்த்தை. கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காரியமானாலும் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இன்னும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கொடுக்கிறார், இன்னும் கொடுக்கிறார், இன்னும் கொடுக்கிறார். அந்த கத்தர் என்ன பண்ணாரு? வேலை ஏற்கனவே வேலை வார்த்தைக்கு இன்னும் கொடுக்கப்படுது. மற்றவன் யோசிப்பான், ஏண்டா 4 பேர் சும்மா அவனை அனுப்பிடலாம், ஏன் அவனை அனுப்புறான்? இல்லை, மற்றவன் போனா சல்யூட் அடிச்சு வந்திருப்பான். தாவீது போனாலும் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியிலே கொடுக்கிற ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். தாராள பிரபு. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறாரு, சுவாசத்தை கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் எல்லா நன்மையும் கொடுத்துட்டே இருக்கிறார். நானு அவர்கிட்ட கேட்டு பழகணும், அவரை முதலாவது தேடணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கணும். அவருக்கு பயப்படுற பயம் வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அதை நான் செயல்பட வேண்டும். எனக்கு இருக்கிற தாளந்து, எனக்கு இருக்கிற கிருபையில நான் பயன்படுத்த 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 கர்த்தர் இன்னுமே ஆசீர்வாதத்தை இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பேரையுமே போமா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர், கொடுக்கிற ஆண்டவர், அவர் தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவர்,
ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அவர்தான் ஜீவனை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் சுவாசத்தை கொடுக்கிறார் அவர். நம்ம பெருமை விளையாட்டுக்கு இன்னும் இல்லை. காலையில் எழுமணும், நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நீ ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க அப்பான்னு சொல்லி. ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்வதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர். சம்பாதிக்கிற பலனுக்கு அவர் தான் கொடுக்கிறாரு. ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். நாம் செய்ய வேண்டிய பகுதி அவர் நோக்க எந்த காரியமானாலும் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள், அவனுடைய கேட்போம். தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுங்க. உங்களுடைய வேலையின் மத்தியில, தொழில் மத்தியில் தேவனை தேடுறதுக்கு அதை மூன்றாவது தள்ளிடாதீங்க. என்ன சிரமப்பட்டாலும் கர்த்தரை தேடுவதை முக்கியப்படுத்துங்கள். கர்த்தர் கொடுக்க வேண்டிய உங்க தசமா காணிக்க கர்த்தர் கொடுங்க. உங்க நேரத்தை கர்த்தருக்காய் கொடுங்க. உங்க தாளனை கர்த்தருக்காய் கொடுங்க. அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுங்க. அவர் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை உங்க வாழ்க்கையில கொடுங்க. கர்த்தர் பயப்படுங்க. ஆண்டு பயப்பட பயம் எல்லாத்துக்கும் மேல நீ கொஞ்சம் கிருபை இருக்கா, அதை பயன்படுத்துங்க. ஆண்டு கொடுத்த தாளங்களை பயன்படுத்துங்க. புதைச்சு வைக்காதீங்க. தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக பயன்படுத்துங்க. சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. நாம் செய்ய வேண்டிய பகுதியை செய்யும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார். என்ன அருமையாய் கொடுக்கிற ஆண்டு யோசிப்பார். அவர்தான் ஜீவனை கொடுக்கிறவர், சுவாசத்தை கொடுக்கிறவர், எல்லா நன்மையும் கொடுக்கிறவர். சகல காரியங்களை கொடுக்கிறவர் அவர்தான். அவர்தான் பலனை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர். நாங்கள் இடத்துல பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய கர்த்தாவே எங்களுக்கு அனுபவம் கிருபதாரும். உங்களை கேட்க, முன்னோக்கி செபிக்க, உண்மை தேட, உமக்காய் கொடுக்க இப்படி தாழ்ந்து பயன்படுத்தும். பயப்பட பயத்தான் நினைப்போட உதவி செய்ய எல்லாரும் ஜெபம். வாலிபுரம் ஒப்புக்கொடு ஜெபம். ஹல்லேலூயா. ரபலா கத ராம ஷபர பலா கத ராம. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த கோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, பாடுவேன் ஆனந்த கோனியால் உயர்த்துவேன். எல்லா சுத்தமா தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும்
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுப்போம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், தாராளமாய் கொடுக்கிற தேவன், நாங்கள் அனுபவிப்பதற்காகவே நீ கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஜீவனையே கொடுத்தீரப்பா. வரப்போற நாட்கள்ல நிகழ்காலத்தின் தேவன், நிகழ்காலத்தின் சகல தேவையும் நீரே கொடுக்கிறார் என்பதை அறிந்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையிலேயே பயித்திருக்க உதவி செய்யும். என்ன காரியமானாலும் உங்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள, எல்லா காரியத்துவத்திலும் முதலாவது தேட ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்தில் உமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க, எங்க வாழ்க்கையில உமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்க, எங்க கணத்தை கொடுக்க, எங்க நேரத்தை கொடுக்க ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்க மாத்திர ஆண்டவரே, நீங்க கொடுத்த கிருபைகள் தாளந்துகளை நாங்கள் அபிவிருத்தி செய்ய சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே, கொடுத்த கிரியைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அதனுமாய் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை இடத்தில் பெற்றுக்கொள்ள உதவி முடியாது போய்க்கிறோம் ஆண்டவரே. பல பசுத்தோட வாழ்க்கையை பார்க்கிறோம், அவங்க தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டாங்க ஆண்டவரே. அவங்க பேர்பட்ட அனுபவத்தோட காணப்பட நிச்சயம் கேட்ட வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே அனுபவமாய் மாறுவதாக ஜெபிக்கிறோம். வாரணிச்சை வேலையில் பிரயாணங்கள் படிப்புகள் தொழில் எல்லாவற்றுக்கும் அதை கூடனுங்க. என் சபை சார்ந்த வழியில் தொழில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்வதி மாநில ஜபத்தை பொறுப்படும், இரண்டாவது ஆரணை பொறுப்படும். குடும்பக்குறமாய் சபைக்குறமாய் ஊழியர்களுக்குமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்த காலத்தின் கிரைகள் அசுத்தாய் வல்லமல்ல இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மாத்திரமே பட்டு உமக்கே நாங்கள் சகல கணத்தை மேமித்துதியும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய பாதலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.